அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏஎம்வி மீடியா சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. ஏஎம்வி மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்கு போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்?
அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இது. காளிகாம்பா சுடுகாட்டு காளின்னுவாங்க இந்த அம்மாவை. இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 வருஷமாக இதை வச்சு வழிபட்டுட்டு வராங்க இந்த சுடுகாட்டில். ஆனால் இங்கே வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதலுக்கு நீங்கள் வரீங்களோ அந்த குறைய அம்மா வந்து நிறைவேற்றுவா. இதை விட மகா சிவராத்திரி முடிஞ்சு மசானா கொள்ளை வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அம்மாவுக்கு வந்து படையல் போட்டு, கும்பம் படையல்னு சொல்லுவாங்க, போட்டு நிறையா கொள்ளை விடுவாங்க அம்மாவுக்கு. அம்மா வந்து இங்கே வீதி உலா வருவா. இங்கே சுடுகாட்டுக்குள்ளே வந்து வீதி உலா பண்ணுவாங்க, மசானா கொள்ளை பண்ணுவாங்க. அப்போ வந்து அது வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ ஜனங்க வந்து எப்படின்னா, இது சுடுகாடு மாதிரியே இருக்காது. அவ்வளோ ஜெகஜோதியாக அம்மாவை வந்து அவ்வளோ ஆர்வத்தோட இங்கே அம்மா வந்து தரிசிக்கணுன்னுட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி அம்மா வராங்கன்றதை பார்த்துட்டு நிற்பாங்க. அம்மா வரும்போது ஒரு பொருளையும் காசுலேருந்து, காய்கறியிலேருந்து, கோயிலேருந்து, பூசணிக்காய் வந்து என்னென்ன வகை காய் இருக்கோ அத்தனை காய், அத்தனை பழ வகையை எல்லாத்தையும் அம்மாவுக்கு வந்து அம்மா இந்த இடத்துக்கு கிட்ட வரும்போது அப்படி வந்து கொள்ள விடுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக நடக்கும். இங்கே எந்தெந்த ஊரில் இருந்தோ இங்கே அம்மாவை பார்க்க வராங்க. இதில் நாங்கள் பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இங்கே அம்மா கிட்டே இருக்கேன், இங்கே வந்துட்டுருக்கேன், அம்மாவை பார்த்துட்ருக்கேன். இது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே வரோம் இந்த இடத்துக்கு. அதனால் எனக்கு இந்த கோவிலை பற்றி தெரியும். இந்த அம்மா கிட்ட நாங்கள் வருஷ கணக்கில் வந்துட்ருக்கோம். எங்களுக்கு என்ன வேணுமோ அது அம்மா வந்து சந்தோஷமாக மன நிறைவோடு எங்களுக்கு எல்லாமே செய்கிறான். அதே மாதிரி இந்த ஊர் பெருமக்கள் இங்கே இருக்கிறவங்களும் அம்மாவை நம்பி வராங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அம்மா கிட்ட மாதம் தவறாமல் வராங்க. வெள்ளி செவ்வாயில் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உகந்தது அம்மாவுக்கு, அமாவாசை ரொம்ப உகந்தது. சிறப்பாக இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அம்மாவை பார்த்திங்கன்னா சுடலக்காளின்னு தான் சொல்லுவோம். சுடலக்காளி, சுடுகாட்டு காளி அம்மா இவ. இங்கே வந்து என்ன நீங்கள் கேட்டு நினச்சி வந்தாலும் உங்கள் குறைகள்லாம் நிவர்த்தி ஆகும். இது வந்து சுடுகாட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. பெரிய குப்பம். ஆமாம், எண்ணூரில் பெரிய குப்பத்தில் இந்த அம்மா அமர்ந்திருக்கா. பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிற மக்களும், கோடான கோடி மக்களும் வந்து இந்த இடத்துல அம்மா சன்னிதானத்தில் அம்மா வழிபடுறாங்க. அதில் நானும் ஒரு ஆளுன்ற போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு சின்ன கருவியாக அம்மா என்னை இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. நானும் சிறப்பாக வந்து என்னால் முடிஞ்ச இதுவை அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வருஷமாக இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்த மசானா கொள்ளை நடத்துறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷமாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது அம்மா வச்சு ரொம்ப வருஷமாக வழிபட்டுட்ருக்காங்க. வருஷ கணக்கில் உள்ளதான் இந்த அம்மா. நீங்கள் என்ன கேட்டு வந்தாலும் அந்த அம்மா வந்து மன நிறைவோட சந்தோஷத்தோடு கொடுக்குறா. அதை நம்பி வராங்க. இன்னும் நீங்கள் மசானா கொள்ளையில் நீங்கள் வந்து மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படி ஒரு ஜெகஜோதியாக அவ்வளோ ஒரு கூட்டம், பெருமக்கள் அவ்வளோ பேர் இங்கே இருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு.
அம்மாவை நம்பி வர்றவங்கள ஒரு குறையும் வைக்க மாட்டான். நாடி ஓடி வர்றவங்களுக்கு அம்மான்னு கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்பவ தான் இந்த காளி அம்மா. அதனால் இப்போ எல்லா பொதுமக்களும் அம்மா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட வாங்க, அம்மா கிட்ட வந்து எல்லா குறையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு எல்லாத்துலேயும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. நீங்கள் பொதுமக்கள்கிட்டயும் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரியப்படுத்திங்க, அம்மாவை பற்றி, அம்மாவுடைய மகிமையை பற்றி தெரியப்படுத்திக்கிங்க. என் பேர் வந்து பிரியா ஐயா. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சேவையாக தொண்டு செய்கிறேன். சிவாய் நினச்சி வந்தால் நல்லபடியாக நடக்கும். என் பேர் வள்ளி. சொல்லிட்டே வாங்க, நீங்கள் பேசினே எது நினச்சாலும் நல்லபடியாக நடக்கும். இங்கே நாங்கள் ஒரு ஏதோ நல்லது நடக்கும்ன்ட்டு நாங்கள் இங்கே வரோம். அதே மாதிரி நல்லபடியாக முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வரோம். நாங்கள் இப்போ ஒரு 2-3 வருஷமாக வரோம். உங்களுக்கு கோயிலுக்கு எப்பவுமே கோயிலுக்கு வர்ற மாதிரி எல்லா கோயிலுக்கும் போகிற மாதிரி இங்கே நாங்கள் வருவோம். நல்லபடியாக எல்லாருக்கும் முடிச்சு கொடுத்துருவோம். இந்த கோயில் வந்து பெரிய குப்பத்தில் இருக்குது. என்னோடய பேர் தங்கம். இந்த கோயில் வந்து எங்கள் அம்மா அப்பா இருக்கிற காலத்துலேருந்து இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு 3 வருஷமாக வந்துட்டு போயிட்டுருக்கோம். எல்லாமே நோய் நொடிலாம் நல்லா குணமாகுது. நம்ம நினச்சது நடக்குது. எல்லாமே கொஞ்சம் பலமாகுது எங்களுக்கு. வச்சு 70 வருஷம் ஆகுது. சின்ன கண்ணு தான் இதுக்கு முதல். அதுக்கப்புறம் அவர் செத்தோன்னா அந்த ஆயா வந்தாங்க. அந்த ஆயா வந்தோடனே தான் இந்த கோயில் சீரழிச்சு. அப்போ இந்த இதெல்லாம் எந்த கோயிலுமே கிடையாது. அந்த அம்மாவும் அவங்களும் தான், இவ்வளோ தான். மாசி திருவிழா வந்து நடத்துவோம். அது முறையோடு செய்வோம். போதுங்களா? அதான் 70 வருஷம். இது வந்து 8 ஊர் கிராமத்துக்கு சேர்ந்தது. இது வந்து பெரிய குப்பம், எண்ணூறு பெரிய குப்பம். டெய்லிலாம் இல்லை, வாரத்தில் 3 நாள் அமாவாசை பௌர்ணமிக்கு திறப்போம். ஆமாம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் திறப்போம். அவ்வளோதான். நல்லா வெளியிலேருந்து தான் வருவாங்க. ஊர் மக்களும் கூட வெளியே தான் அதிகம். இந்த கோயிலில் வேண்டிக்கிறவங்களுக்கு பலனை கிடைக்கும். நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவங்க அதோட அது பழிச்சிட்டு உடனே இங்கே வந்து செய்வாங்க. இதுதான் முறை. நம்ம அதுக்கு மேலே நம்ம சொல்லணும். என் பேர் கற்பகம். பவரானவங்க, சக்தி அதிகமானவங்க அம்மா. நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் அதை திருப்பி கொடுப்பாங்க. எதுவுமே இல்லைன்றதே அம்மா கிட்ட கிடையாது. நம்ம உண்மையாக நினச்சி அம்மாவை வேண்டி வந்தோன்னா அவங்க எல்லாமே நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்க. அம்மா பொறுத்த வரைக்கும் அதான். நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோன்னா அம்மா எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அங்காள பரமேஸ்வரி, மலையனூர் அங்காளம்மன். ஆமாம், மேல்மலையனூர் அங்காளம்மன். இல்லை, பிடிமண்லாம் எடுத்துகிட்டு வரல. இது கீழே இருக்க அம்மா வந்து 10 வருஷம் முன்னாடியிலேருந்து இருக்காங்க.